ஹை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தோன்னா மேலே தள்ளிட்டு போயிடாதீங்க. நம்ம வந்து டேண்ட்ரஃப் பற்றி ஒரு வீடியோ போட்டோம். இது பெருசாக ரீச் ஆகலை. ஸோ ஷார்ட்ஸில் போட்டால் கொஞ்சம் நல்ல வியூஸ் போகுது. அதனால சரி இதை ஷார்ட்ஸில் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. டேண்ட்ரஃபை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா டேண்ட்ரஃப் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, டேண்ட்ரஃப் போகும். பட் ஆனால் அகெயின் ரிட்டர்ன் வந்துடலாம் ஒரு 2 or 3 டேஸ்லேயே. அது மாதிரி இச்சிங்கும் போகலையா? நான் சொல்கிறேன், 3 இன்க்ரீடியன்ட் இருக்க ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கும். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, கீட்டோகோனோசோல், இன்னொன்று சாலிசிலிக் ஆசிட், இன்சிங், பைரத்தியான். இந்த 3 இன்க்ரீடியன்ட் இருக்க ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள். உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பில்கிரீமோட சாலிசிலிக் ஆசிட் இருக்க இந்த ஷாம்பு ஒன்று யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கீட்டோகோனோசோல் இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வாரத்தில் 2 நாளும், பில்கிரீமோட இந்த ஷாம்பு வாரத்தில் 1 நாளும் யூஸ் பண்ணுறேன். இதில் சிங்கும் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. அப்புறம் இந்த ஷாம்புவில் வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோகோனோசோல் இருக்குது. ஸோ வந்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஒரு கண்டிஷன், ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. நான் டெய்லி ஆயில் யூஸ் பண்ணுற ஆள். இப்போ ஒரு 4 வீக்ஸாக நான் எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஷாம்பு போடுறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயில் தைச்சிட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஆயில் தைக்கிறது இல்லை குளிச்சதுக்கப்புறம். ஸோ அந்த ஒரு கண்டிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஷாம்புவை ஒரு பாட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தூர போட்டுருங்க. அது தொடர்ந்து ரிசல்ட்டை நல்லா யூஸ் பண்ணாதீங்க. சியக்காவோ இல்லை நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புக்கோ போயிருங்க. உங்களுக்கு இது யூஸ் பண்ணியும் டேண்ட்ரஃப் போகலன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் பாருங்கள். அவங்க இதோட பவர்ஃபுல் மெடிசன் அண்டு ஷாம்பு எழுதி தரலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.